தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸ ஒரு 30 செகண்ட் கூட குடுத்துருக்கலாம். அந்த மாரி கதை எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுத்த, ஒரு துக்கத்த குடுத்த, அதே மாரி துக்கத்த குடுத்த ஸ்டோரிய உங்ககிட்ட அத ஷேர் பண்ணா எவ்வளோ நல்லாருக்கும். அது மாரி நீங்களும் ஃபேஸ் பண்ணும்போது, இது கோரிலேட் பண்ணி அத மாரி ஓகே. இதெல்லாம் கடந்து போகலாம்யா! அப்படின்னு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்குற மாரி உள்ள ஸ்டோரிய தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு கூட அந்த மாரி ஸ்டோரி தான். ஒரு தாய் பாசம். நமக்கு எங்கெங்க போனோம்னா, நம்ம அம்மா வீட்டு நினைவு ரொம்ப அதிகமா வரும். எந்தெந்த இடத்துக்கு போனோம்னா, ஒரு அம்மா வீடு அம்மாவோட பாசம் கிடைக்கும்னு நெனைப்பீங்க. அதுவே நம்ம அம்மா வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்து போனோம்னா, ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு காலேஜ்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா, போடுறதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு என்ன பண்ணுவோம், போய் நல்லா படுத்து டிவி பார்த்துட்டு இருப்போம். ஃபோன நோண்டிட்டு இருப்போம். அம்மாங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயோ! புள்ள அங்கருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குதுயா! நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா சமைச்சு குடுக்கணும், துணி துவைச்சு குடுக்கணும் அப்படின்னு ஓடி ஓடின்னு நம்மள உபசரிப்பாங்க இல்லைங்களா? அதுவே மேரேஜ் ஆயிட்டு நம்ம திருப்பி வீட்டுக்கு போனா, அதே உபசரிப்பு தான். என்னோட டபுளாவும் ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சு, இல்ல பையன் மருமகளையும் சேர்த்து வச்சு, சிலர் கொஞ்ச நாள் தானே வந்திருப்பாங்க. அதனால நல்லா பார்த்துப்பாங்க. அதுவே குழந்தைங்களோட போனாலும், இன்னும் பெஸ்ட்டா நம்மளையும் சேர்த்து, நம்ம குழந்தைங்களையும் சேர்த்து பார்த்துப்பாங்க இல்லைங்களா? அதுவே ஃபைனான்ஷியலா நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்ல. அம்மா வீட்ல இருக்கும்போது நிம்மதியா தூங்கி, எழுந்து, சாப்பிட்டு, நமக்கு புடிச்சத நம்ம பார்க்கறதுக்கும், நம்ம நினைவுல நம்ம என்ன யோசிக்கிறத யோசிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையில அந்த கொஞ்ச நாள் அம்மா வீட்ல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாரி உள்ள கத தான். நான் ரீசென்ட்டா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அட்மிட் ஆனேன். அப்போ என்னன்னா வயிறு வலி நைட்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு சரி இனி வீட்ல இருந்தோம்னா தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க உட்காந்துருக்கிறத தெரியும். ஏஎன்இ யூகேல ஏஎன்இலாம் எப்படியும் ஒரு 4, 5 ஹவர்ஸ் உட்காந்து தான் இருக்கணும். போனதெல்லாம் டாக்டர் பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும், நானு திரும்பி சரி பரவால்ல இனி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போய் ஏஎன்இல 9:30க்கு போய் சேர்ந்தோம். போய் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். உட்காந்துருந்தேன்னா, ஒரு 1 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம். அந்த 5 ஹவர்ஸ்ல போயி ஆ பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உடனே திருப்பி 1:30க்கு தான் டாக்டர் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்ப அ கொ ஐவி ஆ அ பாராசிட்டமால், ஐவி ஆன்டிபயாட்டிக், ஐவி ஃப்ளூயிடுன்னு குடுத்தாங்க. அது குடுத்து முடிச்சதும் அப்படியே அத குடுத்துட்டு இருக்கிறதுக்காக அவங்க அப்பல்லாம் அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ்னாவே கொஞ்சம் போய் எங்கேயாவது உட்காந்து அதுவரைக்கும் நம்ம வெளியில உட்காந்துருக்கணும். அப்ப மட்டும் நம்ம போய் உள்ள போய் ஏதோ ஒரு லக்கி இஃப் யூ ஆர் ட்ராலி மாரி கிடைச்சுச்சுன்னா, ட்ராலில படுக்கலாம். இல்ல சேர்லயே உட்காந்து அப்போ ஃப்ளூயிட் குடுப்பாங்க. அன்னைக்கு எனக்கு சேர் தான் கிடைச்சுச்சு. போய் சேர்ல உட்காந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் குடுத்தாங்க. அப்பதான் கொஞ்சம் வலி நின்னுச்சு. அதுவரைக்கும் அந்த ஒரு 5 ஹவர்ஸ் அவ்ளோ மீன்ஸ் வீட்ல இருந்தே பேராசிட்டமால போட்டுக்கிட்டு தான் போனேன். இருந்தாலும் தாங்க முடியல. திருப்பியும் அப்பதான் அந்த ஐவி குடுத்ததால தான் கொஞ்சம் நின்னுச்சு. அப்படியே உட்காந்து திருப்பி அது முடிஞ்சதும் ஒரு இடத்துல உட்கார சொன்னாங்க. ஆனா லக்கிலி அப்ப அந்த ட்ராலி யாரும் அந்த நேரத்துல பேஷண்ட் அதிகம் இல்லாதால அந்த ட்ராலிலயே படுக்க சொன்னாங்க. அப்படியே நான் படுத்துட்டேன். ஆனா நெக்ஸ்ட் பேஷண்ட் இல்லாதால நான் அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா வலி 2 நாளா தூங்கலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அப்போ உட்காந்து உடனே அவங்க இல்ல இது இன்னும் சரியா எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கல. அதனால நீங்க ஷார்ட் டர்மா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு வார்ட்ல அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. சரி எதுனாலும் நமக்கு வலி போனா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஏஏயுன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் யுகேல சின்ன ஒரு கொஞ்ச நாளா இருக்கட்டும், ஒரு கொஞ்ச நாளு இல்லன்னா கொஞ்சம் Thank you, nurse. ஹவர்ஸ் நம்ப அந்த There மாரி we வார்ட்ல are. All டிசிஷன்லாம் மேக் பண்ண comfortable? முடியல. Yes, much அதனால better. அந்த வார்ட்ல அட்மிட் Good. பண்ணோம். Rest போனதும் ஒரு now. ரூம Better. குடுத்தாங்கங்க. படுத்து Good. நிம்மதியா Rest தூங்குனேன். now. காலையில எழுந்திருச்சு திருப்பி எல்லாரும் அவங்க டாக்டர் பார்த்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தாங்க. சாப்பிட்டேன். திரும்பி தூங்குனேன். திருப்பி லஞ்ச் குடுத்தாங்க. லஞ்ச் குடுத்துட்டு தூங்குனேன். அப்புறம் ஒரு 3:30க்கு எழுந்து அவங்க சொன்னாங்க, "இல்ல உங்களுக்கு இன்னும் இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாம் ஓகேயா இருக்கு. ஆனா இன்னும் டிசிஷன் கரெக்ட்டா எடுக்க முடியல. ஆனா இனி பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க அவுட் பேஷண்ட்ல இதுல உங்களுக்கு ஸ்கேனுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறோம். அப்ப வாங்கன்னு சொல்லிட்டாங்க." நானும் சரி பரவால்ல. அப்பா கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க ஆன்டிபயோட்டிக் 1 வீக்கு குடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அப்ப வெளியில ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வந்தாங்க. பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்னுட்டு இருந்தேன். அப்ப திருப்பி பார்த்தா அதே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ எங்க அம்மா வீட்டுக்கே போய் உடம்பு சரியில்லாத போய் அம்மாவோட வீட்டுக்கு போனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா?
வலியா இருந்தாலும் அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. அது மாரி ஒரு அரவணைப்பு கிடைச்ச மாரி நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. ஆனா, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் 7 1/2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பல்லாம் அந்த ஃபீலிங் டெய்லியும் காலையில 6:45க்கு போவோம். திருப்பி 8:15க்குலாம் அப்பதான் வெளியில வருவோம். 8:30 அப்படிதான். வந்துட்டு அந்த மாரி இவ்வளோ நாளும் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கல. ஆனா, அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல திரும்பி பார்த்தம்போது பஸ் ஸ்டாப்ல இருந்து எங்க அம்மாவோட பாசம், எவ்வளோ ஒரு நல்லா கவனிச்சாங்க. எல்லாரும் ஒரு நல்லா தூங்குனோம். நமக்கு ஃபைனான்ஷியலா எல்லாம் ஏன்னா என்ஹெச்எஸ் ஃபுல்லா நமக்கு ஃப்ரீ. அதனால எத பத்தியும் நம்ம யோசிக்கல. போனா நம்ம ஹெல்த்த மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு, நல்லா இருக்கிறோம், நல்லபடியா திரும்பி வரோம். அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைச்சுச்சு. நீங்க யோசிக்கலாம், என்ஹெச்எஸ் வந்து அவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிலாம் இருக்குன்னு யோசிக்கலாம். ஆமா, ஆனா நமக்கு அதெல்லாம் ஷார்ட் டெர்ம் தானுங்களே. லாங் டெர்ம் என்ன நமக்கு நல்லா க்யூர் ஆயி வெளியில வரணும். நம்ம நார்மல் லைஃப்க்கு போணும். அந்த மாரி என்ஹெச்எஸ் நமக்கு குடுத்துக்கிட்டு தானங்க இருக்குது. ஆ பார்க்கும்போது எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க. சில நேரம் இருக்கும். ஆனாலும் அத நம்ப பெருசா எடுத்துக்காம, நமக்கு நம்ப சரியாகுறோமா? அப்படி மட்டும் தான் நம்ப யோசிச்சு வாழ்க்கை நடத்துனோம்னா, ரொம்ப நல்லாருக்கும் இல்லைங்களா? அத நம்ப மனசு நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்க, பாசிட்டிவா எல்லாமே நல்லது நடக்கிற மாரியே இருக்கும். ஏன்னா சிலருங்கலாம் வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர்ல தான் அவங்கள வந்து சில நேரம் நானும் ஏஎன்இல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சில நேரம் நமக்கு மீறி பேஷண்ட் ஒரே நாள்ல ஒரு நைட்டு நான் ஏஎன்இல ஒர்க் பண்ணும்போது 20 பேஷண்ட் கிட்டத்தட்ட வார்டுக்கு போய் விடுவோம். திருப்பி அடுத்த பேஷண்ட் வரும். அப்போ சில நேரம் டயர்டெல்லாம் ஆயிடுவாங்க. ஏன்னா, அவ்ளோ பேஷண்ட் வரும்போது. அத கொஞ்சம் யோசிச்சு அவங்களும் மனுஷாளுங்க அப்படின்னு நெனச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து, நமக்கு என்ன இப்ப சரியாகி போணும். இதெல்லாம் அது வந்து ஷார்ட் டெர்ம்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா லாங் டெர்ம நெனச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படி நெனச்சோம்னா, இன் அப்படி நெனச்சேன்னா எல்லா நாளும் நல்லாருக்கும். ஆனா, அன்னைக்கு எனக்கு எங்க அம்மா மாரி ஒரு பாசத்த காமிச்ச அந்த என்ஹெச்எஸ்க்கு நன்றி அப்படின்றத தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் இதுபோல ஒரு குட்டி சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.